நான் வந்து வாழைக்காய் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் இந்த அளவில் ஊற்றி வச்சேன். இது நல்லா வாழைக்காய் 4, 5 வாழைக்காய் 8 வாழைக்காய் பொரிச்சேன். குட்டி குட்டியானது தான். அதாவது 3/4 சைஸில இருக்கும். அந்த எண்ணெயை வந்து வீணாக்காமல் திருப்பி திருப்பி ரீஹீட் பண்ணாமல் இந்த மாதிரி வத்தல், அப்பளம்லாம் பொரித்து நீங்கள் டப்பாவில் மூடி வச்சுக்கலாம். இது கொத்தவரங்காய் வத்தல். முதல்ல காமிச்சது இது வந்து கோவக்காய் வத்தல். அப்போ எண்ணெய்லாம் சுண்டி கொஞ்சமாக வந்துடும். அந்த எண்ணெயை நம்ம கீழே ஊற்றிடலாம். திருப்பி திருப்பி ரீஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை பாருங்கள், இந்த மாதிரி டப்பாங்களில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை வந்து அடிக்கடி ரீஹீட் பண்ணுற வேலை இல்லாமல் நல்லாயிருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாழைக்காய் சிப்ஸ் கூட நான் பாதிக்கு மேலே எடுத்து வச்சிட்டேன் டப்பாவில். அதே மாதிரி அப்பளத்தையும் அந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டேன். இந்த வத்தல்லாம் சாப்பிட்ட பிறகு மீதி இருக்கிறத போட்டு மூடி வச்சுருவேன். இது கோவக்காய் வத்தல், இது கொத்தவரங்காய் வத்தல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.